ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா எந்த பேக்கரியில் வாங்கினதுன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் போல் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவலை ஒரு கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் கைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் இல்லாமல் இது போல் உதிரியான கன்சிஸ்டன்சிக்கே வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் போல் ஹோம்மேட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடைகளில் வாங்கின பட்டர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டட் அன்சால்ட்டட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா பீட் பண்ணி கொடுங்க. பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த பிஸ்கெட்டுக்கு நான் ஒரு 1/2 கப் போல் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் சுகரை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண சர்க்கரை பட்டர் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சன்னி வச்சுருக்கேன். சன்னியில் 1 கப் மைதா மாவு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. சால்ட்டட் பட்டர்னால் உப்பு ஆட் பண்ணாதீங்க. அன்சால்ட்டட் பட்டர்னால் மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா சலிச்சுக்கலாம். ஒரு முறை நல்லா சலிச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அந்த பவுல்லே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு விஸ்க் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கையாலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். பிணையும் போது சப்பாத்தி மாவுக்கு நம்ம அழுத்தி பிணைவோம் இல்லைங்களா, அது போல் இல்லாமல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கிட்டாவே போதும். விரல் வச்சு லைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று கலந்து வந்தால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி சைஸ் பால் எடுத்துகிட்டு ஒரு முறை ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா கையால் இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. சைட்ஸில் எதாவது கிராக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா மிச்சம் வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் ஒரு முறை இது போல் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா நெய் தடவின பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இது போல் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் இது போல் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டில் இந்த பிளேட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இந்த பிஸ்கெட் லோ ஃப்ளேம்லேயே 30லேருந்து 35 நிமிஷம் பேக் ஆகணும். இப்போ 2வது பிளேட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட்லலாம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 2வது பிளேட்டும் இதே போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2வது வச்ச பிளேட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக பேக் ஆகிருக்கு. இப்போ வெளியே எடுத்து வச்சிட்றேன். 2 பிளேட்டும் எடுத்து வச்சதுக்கப்புறமா 1-2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய தம்பிக்கு நான் கொடுக்கும்போது எந்த பேக்கரியில் வாங்கினதுன்னு கேட்டாங்க. இதே போலவே கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.